கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் சாலையில் ஜாலியாக உலா வந்த காட்டு யானை கூட்டத்தால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையத்திலிருந்து பில்லூரணை செல்லும் சாலையில் குட்டிகளுடன் யானைகள் உலா வரக்கூடிய காட்சிகளானது தற்போது வெளியாகியிருக்கிறது. நீண்ட தூரம் சாலை நடந்து சென்ற காட்டு யானைகள் பின்னர் வனப்பகுதிக்குள் சென்றுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். முள்ளி மற்றும் பில்லூர் அணை சாலையில அரசு பேருந்துக்கு முன்பக்கம் குட்டிகளோட ஜாலியா சாலையில உலா வந்த காட்டு யானை கூட்டத்தால பொதுமக்கள் ரொம்ப ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள மேட்டுப்பாளையம், காரமடை, சிறுமுகை பகுதியில எண்ணற்ற வன உயிரினங்கள் வாழ்ந்து வருது. குறிப்பா சொல்ல போறாங்க, யானை, மான், கரடி, சிறுத்தை, புலி போன்ற வனவிலங்குகள் அதிக அளவில் இங்க வசித்து வருது. இதுல யானையோட எண்ணிக்கை மற்ற இடத்தை விட இங்க அதிகமா இருக்குதுங்க. குறிப்பா தமிழ்நாடு, கேரளா ஆகிய 2 மாநிலங்களை இணைக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக காட்டு யானைகளோட நடமாட்டம் மிக அதிக அளவில் இருக்குது. மேட்டுப்பாளையம் மற்றும் அதை சுற்றுவட்டார உள்ள பகுதிகளில் யானைகள் கூட்டம் எப்பவுமே கொஞ்சம் அதிகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, குறிப்பா அதிகாலை மற்றும் மாலை நேரங்கள்ல சாலையை யானைகள் வழக்கம் போல கடந்துட்டு ஒரு பகுதியிலிருந்து மறுபகுதிக்கு இறை செடியும் தண்ணீர் செடியும் போயிட்டு வர்றது வழக்கம். இந்நிலையில மேட்டுப்பாளையத்திலிருந்து பில்லூர் அணைக்கு செல்லக்கூடிய அரசு பேருந்து போயிட்டு போது முள்ளியிலிருந்து பில்லூர் அணைக்கு செல்லும் சாலையில போயிட்டு போது சாலை நடுவே 2 குட்டிகளோட 6 யானைகள் கொண்ட காட்டு யானை ஒன்றும் ஜாலியா உலா வருது. இந்த காட்சியை பேருந்துல இருந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டிருக்காங்க. நீண்ட தூரம் சாலையில நடந்து சென்ற அந்த யானை பின்பு காட்டுக்குள்ள போன நிலையில தற்போது இந்த வீடியோ வைரல் ஆகி வருது. காட்டு யானைகளுக்கு ஒரு புறம் மறுபுறம் அதாவது அந்த யானை உணவை தேடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணீருக்கு வரக்கூடிய நிலையில அவைகள் சர்வசகிதமா இப்ப சாலைகள்ல நடமாடுறது பலரை ஆச்சரியத்தை உண்டாக்கி இருக்கு. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.